ஒன்றும் கொட்டி போய்தான் குப்பெல்லாம் கிடந்துச்சு அள்ளிட்டு வந்தேன். ஆனால் துண்டு துண்டாக இருக்குது. ஆனால் மெனக்கட்டு ஒன்றா திரிச்சோம்னா எதுக்காச்சும் ஆகும். நிற்கிறதா வருதா? வாங்க ஆறது வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கட்டா? நீங்க செஞ்சது நல்லா இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணிடலாம் இல்ல தெரியாம பண்ணிடலாம்? அண்ணா அவர் எல்லாமே தெரிஞ்சுதானே பண்ணிருக்காரு, தெரியாம ஒண்ணும் பண்ணல. என்னையா ரெண்டு பேரும் வந்திய இப்ப தெரிஞ்சு பண்ணிருக்கிய தெரியாம பண்ணிருக்கேங்கிறிய விடுதலை பொருளை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய? என்ன சொல்லுங்க நீங்க? உன் வீட்டுல 4 பேரு 4000 ரூபாய் கொடுக்கணும். நான் நீ வேண்டியப்பட்ட நீ பொழுது என்னோட நிக்கிறேன்னு 5000 ரூபாய் கொடுத்தல. நீ மாசம் வந்து பண்ணியா? ஓஹோ, இதுல வேற அவருக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் வேற அதிகமா கொடுத்துருக்கீங்களா? வேற இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? ஏன்னா நீங்க இப்படி இருக்கீங்க? ஆமா, நான் பாட்டு நிக்கிறேன். மாத்தி மாத்தி பேசுறீங்களா? என்ன பேசுறீங்க? என்ன சொல்ல வரீங்க? ஓட்டுக்கு 5000 பணம் கொடுத்தீல, அது கேட்க வரீங்களா? அதனால உன் மானம் எங்க போடுச்சு சொல்லு. இல்லையா புடலங்காய சொல்ல வருது. ஓட்டுக்கு பணம் வாங்கினா கைட்டு காசு வாங்கினா ஒழுங்கா ஓட்டு போட்டியா? நீ மாடுல கணக்கு பார்த்து உன் ஓட்டு வேலை கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. என்ன போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறாங்க. ஏன்னா வந்து பேசிக்கிட்டு அவர் தான் ஓட்டு போடலன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவர்கிட்ட கொடுத்த காசை வாங்குங்க. நான் ஒழுங்கா என்னங்க பணம் கொடுத்துட்டு ஓட்டு போடல குற்றச்சாட்டு பண்றீங்கள? என் வீட்டுல 4 ஓட்டு பணம் கொடுத்தீங்கல்ல, 4 ஓட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கு. நான் போடல எப்படி சொல்றீங்க? நீங்க எதை சொல்றீங்க? ஐயா, நீ 4 ஓட்டு போட்டதெல்லாம் தெரியும். நீ கொக்குக்கு 1 குருவிக்கு 1 குத்துனதெல்லாம் தெரியும். 450 ஓட்டு நம்ம மாடுல 75 ஓட்டு தான் விழுந்திருக்கு. கொஞ்ச நாச்சும் காசு கொடுக்கறது நீ விசுவாசமா செஞ்சிருக்கியா? நீ எரியா காசு நீ? ஏடா இவங்க வர நிக்கிறாங்க. சிவராஜண்ணா, சிவராஜண்ணா வாங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். இல்லண்ணே, நீங்க வர நிக்கிறியா? நான் செல்வராஜன் பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். தம்பி வாப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன விஷயம்? இல்லண்ணே, எங்க கட்சிக்காரங்க வந்து உங்களுக்கு 4000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அந்த காசை நீ கொடுத்தியா இல்ல அமுக்கிட்டியான்னு என்ன கேக்குறாங்க. வார்டுல 50 ஓட்டுக்கு மேல போகல. அதுதான் உங்க பேரும் இருக்கு. அதுதான் பணத்தை ஊத்தினா வாங்கிட்டு நான் மட்டும் சத்தம் போடாம போயிருவேன். என்னது? நீங்க 4000மா? நாங்க 5, நீங்க ஒரு 4, 9. உங்களுக்கும் போடல ஓட்டு, எனக்கும் போடல. அப்ப யாருக்கு தான் போட்டிருப்பாரு ஓட்டு? பாருங்க, தேர்தல் வந்துச்சு. வீட்டுக்கு கூட எல்லா கட்சிக்காரும் பணம் கொடுத்தான். நீனும் கொடுத்த, நீனும் கொடுத்த. நீ மட்டும் 2 பேரும் இல்ல, இன்னொரு கட்சிக்காரனும் கொடுத்தான். வாங்கினா நான் காசு கேட்டானா ஓட்டு போட சொல்லி? நான் ஓட்டு போடுறேன் பணம் கொடுக்குன்னு கேட்டானா? நீ வந்து வீட்டுக்கு போட்டு பணம் கொடுத்துட்டு போய் ஓட்டு போடுன்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு யாரு மனசுக்கு தோணுதோ அவங்க ஓட்டு போடுவான். ஆனா நான் போடலன்னு சொல்லி எப்படி குத்தி மதிப்பா இந்த காசு கேட்டு வந்திய? நான் காசு தர முடியாது. நரி வாய்க்குள்ள போன கோழியை மீட்டு எடுக்க முடியுமா? அப்புறம் பாக்காரோட கொடுத்த பணம் திரும்ப வராதியா? போங்க வீட்டை விட்டு. பணம் வாங்க வந்துச்சு. பணம் ஓட்டு நீ பணம் கொடுப்பிய, அது ஓட்டு போடல கணக்கு கேட்பியல. பாத்தீங்களா எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறாருன்னு? பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். இனிமே ஓட்டுக்குன்னு ஒட்ட பைசா கொடுக்கப்படாது. ஐயா போ. அரசியல்னா இதெல்லாம் சாதாரணமாப்பா. பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. தேர்தலில் வாக்களிப்பது ஜனநாயக கடமை. ஆனால் தேர்தலில் ஓட்டுக்கு பணம் வாங்குவது குற்றம், ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் குற்றம். அப்போ வாக்காளரை விலை கொடுத்து வாங்குவதற்கு சமம். அதனால யாரும் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஜனநாயக கடமை ஆற்றுங்கள். இது எங்கள் வயக்காட்டு பசங்க சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.